அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆமோ வேகா. நான் 8ஆம் வகுப்பு ஜீவன் பிரிவில் படிக்கின்றேன். நான் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளில் கதைகள். திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். பொய் சொல்லாதே. முன்னொரு காலத்தில் சிங்காரபுரம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அது மிகவும் அழகாக இருந்ததை யாரும் மறுக்க மாட்டார்கள். அந்த ஊரில் சிவா என்பவர் தன் மனைவியுடனும் மகனுடனும் வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கென்று சில ஆடுகள் இருந்தது. காலை வேளையில் ஊருக்கு வெளியே மேய்ச்சல் நிலத்தில் மேய விட்டு பொழுது சாயும் போது பத்திரமாக வீடு வந்து சேருவதே அவரின் அன்றாட வேலையாகும். அவர்களின் மகன் முருகன் வேலை செய்வதென்றாலே வெகு தூரம் ஓடிவிடுவான். பொய் பேசுதல், வெட்டி பேச்சு, கேலி பேச்சு என்ற தேவையில்லாத பழக்கத்திற்கு ஆளானான். ஒரு நாள் சிவா தன் மகனை அழைத்தார். முருகா, முருகா, இங்கே வா. சொல்லுங்க அப்பா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, நான் போய் விளையாடணும். சிவா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே விளையாடிட்டு இருக்க போற? படிப்பு தான் வரல, வேலைக்கு போய் ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம்ல, அதை விட்டுட்டு எப்போதாலும் விளையாடிக்கிட்டே இருக்க. முருகா, நீங்க அதை விட்டுட்டு சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. சிவா, நான் சில வேலை காரணத்தினால பக்கத்து ஊருக்கு போறேன். வரத்துக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஆடுகளை நீ தான் பார்த்துக்கணும். முருகா, நான் பார்த்துக்கணுமா? நான் எதுக்கு பார்த்துக்கணும்? நீங்க பார்த்துக்கோங்க, இல்லை அம்மா பார்த்துப்பாங்க. என்னாலாம் முடியாது, நான் போய் விளையாடணும். முருகனின் அம்மா, அப்படி சொல்லாத முருகா, அப்பாவுக்கு அப்புறம் நீ தானே அப்பாவுக்கு துணையா இருந்து பார்த்துக்கணும். நீங்க போங்க, அவங்கிட்ட நான் சொல்லி அனுப்புறேன். ஆரம்பத்தில் முரட செய்த முருகன் தன் தாய் பேச்சை மறுக்க முடியாத காரணத்தினால் அடுத்த நாள் காலையில் ஆடுகளை கொண்டு சென்றான். இங்கு ஒரு மூலையில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. அவனுக்கு வேலை செய்வது பழக்கம் இல்லை. தூரத்தில் வேலையாட்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் திசையினை திருப்ப நினைத்த முருகன் உடனே புலி வருது, புலி வருது என்று கத்தினான். அக்கம் பக்கத்தினர் கையில் கம்புகளும் தடிகளும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தனர். சொல்லு முருகா, எங்க புலி? அதை அடிச்சே கொள்ளணும். எங்க புலி முருகா, சொல்லு. அவன் பதட்டமே இல்லாமல் அமர்ந்திருந்தான். அவர்கள், எங்க முருகா, புலி எங்க? சொல்லு முருகா, பதட்டமே இல்லை உன்கிட்ட. முருகா, நான் எதுக்கு பதட்டப்படணும்? நிஜமா புலி வந்திருந்தா தானே நான் பதட்டப்படுறதுக்கு. எனக்கு பேசுறதுக்கு யாரும் ஆள் இல்லை, அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டேன். அக்கம் பக்கத்தினர், நாங்க என்ன உன்ன மாதிரி வேலை இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்கியா? உன் போக்கிரித்தனத்தை என்கிட்ட காமிச்சுக்காத என்று சொல்லிவிட்டு சென்றனர். மறுநாள் காலையில் வேறு திசையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்கும் அவர்களிடம் புலி வருது, புலி வருது என்று கத்தினான். அவர்கள் ஏமாந்து சென்று விட்டனர். மறுநாள் காலையில் வேறு திசையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பக்கத்தில் வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஆடுகள் பயத்தோடு கத்துவதை அவன் கேட்டான். எங்கோ இருந்து பாய்ந்த புலி ஒரு ஆடையும் விட்டு வைக்காம வேட்டையாடியது. அவன் பயத்தில், ஐயோ புலி, புலி, காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். அக்கம் பக்கத்தினர் அவன் சொல்லுக்கு மரியாதை தரவில்லை. ஒரு ஆடையும் காப்பாற்றவில்லை என்ற சோகத்தில் வீட்டுக்கு வந்தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? பொய் சொல்லக்கூடாது. ஒரு தடவை பொய் சொன்னா அது சொல்லலாம், 2 தடவையும் பொய் சொல்லக்கூடாது, 3வது தடவையும் பொய் சொல்லக்கூடாது. அப்படி நம்ம அடுக்கடுக்கா பொய் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிஜமா நமக்கு உதவி தேவையான நேரத்துல யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க பொய் சொன்னீங்களா? ஒரு நாள் நீங்க பொய் சொல்லாம இருந்து பாருங்க, உங்களுக்கு அதுவே பழகிடும். நன்றி, வணக்கம்.